கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 20/6/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னோட பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச வேலைக்கு விலக்கி வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரம் இவரோடு இருந்த அற்புதத்தை செய்யட்டுமோப்பா. உங்களுடைய நிறைவானது இவரோடு இருக்கட்டும். தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் எப்போதும் இருக்கும்படி நீர் செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படுவதாக. ஆதியாகமம் 15:1 நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி எப்பொழுதும் ஆண்டவரே இவருக்கு நீர் கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருந்து சகல ஆசீர்வாதத்தையும் தருவீராக. சத்ருவருடைய வாழ்க்கையில் திருடி சென்ற சகல காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் ரெட்டிப்பாய் வந்து சேரட்டும். மகிழ்ச்சி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 20/6/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மையை பார்க்கும்படி நீர் செய்தல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபை கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றட்டோமப்பா. உம்முடைய நிறைவானது தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவனுடைய எழுப்புதலின் ஆசீர்வாதம் தேசத்தில் உண்டாகட்டும். சமாதானம் சந்தோஷம் தேசத்திலே பழுகி பெருகட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.